உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக நம்ம மனிதர்களை வகைப்படுத்தும் போது ஒரு சிலரை சொல்வோம் தெரியுமா, அவரெல்லாம் ஜெகஜால பேர் வழிப்பா, அவர்கிட்டையெல்லாம் வச்சுக்காத அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் வானத்தை வில்லா வளைப்பேன், மணலை கயிறா திரிப்பேன், மலையை என் உள்ளங்கையில் தூக்கி பிடிப்பேன் அப்படின்னுலாம் வாய் சவடால் விடுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு பாடலை நமக்கு வள்ளல் பிரான் கொடுக்கிறார். அவர் கொடுக்கின்ற அந்த தகவல் அல்லது அந்த குணங்கள் அதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நகைச்சுவையாகவும் இருக்குது. இவ்வளவு தூரம் மனிதர்களை அளந்து வைத்திருக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நம்மால் புரிஞ்சிக்க முடியுது. அதில் மிக முக்கியமாக 10 விதமான குணநலன்களை சொல்கிறார். 10 விதமான குணநலன்களோடு இந்த மனிதர்கள் அவரிடம் பழகி இருக்கிறார்கள். அவர்களை பற்றிய பாடல் தான் இது. ஆனால் நேரடியாக அவர்களை சொல்கிறேன் என்று சொல்லாத அந்த பக்குவம், அந்த கண்ணியம் நம்முடைய வள்ளல் பிரான்ட்ட இருக்குது. சரி, ஏன் அந்த 10 விதமான குணங்கள் உள்ள மனிதர்களை பற்றி பேசணும் அப்படின்னா, அதை வைத்து நம்முடைய வள்ளல் பிரான் ஒரு கம்பேரிசன் கொடுக்கிறார், ஒரு ஒப்பீடு செய்கிறார். அந்த இடத்துல நாம் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஜெகஜால பேர் வழியா அல்லது வேறா என்பதை நாம் தேடி பார்க்கலாம். முதல்ல அந்த 10 குணங்கள், ஜெகஜாலமான 10 குணங்கள் என்னங்கிறத பார்த்துடலாமா? கல்லையும் உருக்கலாம், நார் உரித்திடலாம், கனிந்த கனியா செய்திடலாம், கடு விடமும் உண்ணலாம், அமுதாக்கலாம், கொடும் கரடி புலி சிங்கம் முதலா வெல்லும் மிருகங்களையும் வசமாக்கலாம், அன்றி வித்தையும் கற்பிக்கலாம், மிக்க வாழைத்தண்டை விறகாக்கலாம், மணலை மேவு தேர் வடமாக்கலாம், இல்லை ஒரு தெய்வம் வேறில்லை எம்பால், இன்பம் ஈகின்ற பெண்கள் குறியே எங்கள் குலதெய்வம் எனும் மூடரை தேற்ற எனில், எத்துணையும் அரிது அரிது கான், வல்லையவர் உணர்வர மருந்தருள்க, தவசிகாமணி உலகநாத வள்ளல் மகிழவரு வேளூரில் அன்பர் பவரோகமர வளர் வைத்தியநாதனே. வைத்தியநாதர் பதிகம் அப்படிங்கிற பகுதியில் 3ஆம் திருமுறையில் வள்ளல் பிரான் இந்த மிக நீண்ட பாடலை கொடுத்திருக்கிறார். அந்த இறை பெயரை சொல்லி அவர் வணங்குவதையெல்லாம் கூட நீங்கள் அப்படியே ஒதுக்கி வச்சிடலாம். முன்னாடி அவர் கொடுக்குறார் பார்த்தீங்களா, மணலை கூட கயிறா திரிச்சிடலாம், வானத்தை வில்லா வளைச்சிடலாம், கொடும் விஷத்தை கூட சாப்பிட்றலாம். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் செய்கிறது ஈஸி. இந்த விஷயத்தை இப்படி இருக்கக்கூடிய மனிதர்களோடு இருப்பது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்களாக நம்முடைய வள்ளல் பிரான் வாழ்ந்திருந்த காலத்தில் அவரோடு பழகி இருக்காங்க. அதுதான் மிக முக்கியம். இப்படியான மனிதர்கள் எந்த காலத்திலும் இருந்ததில்லையே அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா காலத்திலும் இப்படியான மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், இப்போதும் இருக்கிறார்கள், இனிமேலும் இருப்பார்கள். ஆனால் இப்படியெல்லாம் இல்லாமல் நாம் இருக்க வேண்டும் என்று மனதளவில் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களுக்கு தான் சிறப்பான நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரிய வைக்கின்ற ஒரு பாடல். திரும்ப பார்க்கலாம் அந்த ஜெகஜால வித்தைகள்லாம் என்ன அப்படிங்கிறத. கல்லையும் உருக்கலாம், நார் உரித்திடலாம். பாறை இருக்குன்னு வைங்களேன், அதில் போய் யாராவது கல்லை உரிக்க முடியுமா? அந்த பாறை கல்லை உரிக்க முடியுமா? இல்லை அதை நாராக்க முடியுமா? பாறை கல்லுங்கிறது அப்படியே தானே இருக்கும் காலம் காலமாக. கல் என்பதே பலகாலமாக ஒன்றாக இறுக்கி இணைந்த அந்த மணல் துகள், மண் துகள் அப்படிங்கிறதான அர்த்தம். அப்போ அதை எப்படி நம்ம உருக்க முடியும்? எப்படி நம்ம அதில் நாராக பிரிக்க முடியும்? முடியாதுல்ல. அதனால் அது ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்கிறாரு. அடுத்தது, கனிந்த கனியா செய்திடலாம், கடுவிடமும் உண்ணலாம், அமுதாக்கலாம். கனிந்த கனியா செய்திடலாம். யாராவது அந்த பாறையை போய் ஒரு பழுத்த பழமாக மாற்றிட முடியுமா? பாறைங்கிறதே கடினத்தன்மை உடையது, உடைக்க முடியாதது, மழை புயல் வெள்ளம் எல்லாத்தையும் தாங்கக்கூடியது. அதை போய் கனிந்த பழமாக செய்திடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கடும் விடமும் உண்ணலாம் அப்படிங்கிற கடுமையான விஷயம், கொடுமையான விஷயம், அதை கூட சாப்பிட்றலாம் அப்படிங்கிறாரு. எப்படிங்க இதெல்லாம் செய்ய முடியும்? செய்ய முடியாத இம்பாசிபிள், ஹியூமன்லி இம்பாசிபிள் விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகிறாரு ஒரு விஷயத்தை விளக்குவதற்காக. அடுத்தது பாருங்க, அமுதாக்கலாம், கொடும் கரடி புலி சிங்கம் முதலா வெல்லும் மிருகங்களையும் வசமாக்கலாம். கரடி புலி சிங்கம் போன்ற மிருகங்கள் அவற்றையும் கூட நம்ம வசமாக்கலாம். பொதுவாக யானையைத்தான் நம்ம வசமாக்கி பழக்குவோம் சர்க்கஸில். புலி சிங்கம் இதையெல்லாம் கூண்டில் அடைச்சி வச்சு தான் சர்க்கஸ் காட்டுவோம்.
ஆனால் அந்த மிருகங்களை கூட நம்முடைய சொல்லுக்கு ஆட்படுகின்ற மாதிரி, சொல்லை கேட்டு நடக்கின்ற மாதிரி வசமாக்கிடலாம், அந்த கடும் விஷத்தையும் அமுதாக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மாற்ற முடியாதது எது அப்படிங்கிற நிலைக்கு நம்மை நகர்த்தி கொண்டு போகிறார். அடுத்த இம்பாசிபிள் பாருங்க, அன்றி வித்தையும் கற்பிக்கலாம். இந்த புலி, சிங்கம், கரடின்ற மிருகங்களுக்கு சொன்னார் இல்லையா, அதையெல்லாம் நம்ம சொல்கிறபடி ஆட்டுவிக்கலாம், வித்தையும் கற்பிக்கலாம். அதாவது நம்ம சொல்கிறது ஏறுன்னா ஏறும், இறங்குன்னா இறங்கும், ஓடுனா ஓடும், இங்கே வானா வரும், அப்படியாக வித்தைகளை கற்றுக் கொடுக்கலாம் அந்த கொடிய மிருகங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, மிக்க வாழைத்தண்டை விறகாக்கலாம். அது எப்படிங்க முடியும்? மிக்க வாழைத்தண்டை விறகாக்கலாம். வாழைத்தண்டு காஞ்சு கருவாடு மாதிரி ஆனாதான் அதில் கொஞ்சமாவது தீ பற்றுகிற குணம் வந்து சேரும். அது வரைக்கும் அந்த வாழைத்தண்டுங்கிறது நீர்த்தன்மை உள்ளதாகவே இருக்கும். எல்லா நேரமும் வாழைத்தண்டை நறுக்கினால் அது ஈரமாகவே இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த வாழைத்தண்டை கூட விறகாக்கி விடலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த தகுதி, மணலை மேவுத்தேர் வடமாக்கலாம். இதுதான் மணலை கயிறா திருப்பேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மணலை மேவுத்தேர் வடமாக்கலாம். ஒரு தேரை ஊர்கூடி இழுக்குதுன்னா அந்த தேரோட வடம், தேரை இழுக்கின்ற கயிறு எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும், எவ்வளவு வலிமையானதாக இருக்கும், எவ்வளவு கனமானதாக இருக்கும். ஆனால் மணலை கூட தேர் வடமாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறார். சரி, வந்தாச்சு. அடுத்தது, இல்லை ஒரு தெய்வம் வேறில்லை எம்பால். நான் கும்பிடுறதான் தெய்வம், வேற எதுவுமே தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவங்க, என்னோட உயர்வான பிறவின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன்ல, அந்த பிறவியில் நான் செய்கின்ற பழக்க வழக்கங்கள், நான் உண்ணுகின்ற உணவு, என்னுடைய மொழி, என்னுடைய ஆகமங்கள், என்னுடைய இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள், இது எல்லாம் தான் உயர்வானது, என்னுடைய தெய்வம்தான் உயர்வானது என்று சொல்லுகின்ற மக்களை இடித்துரைக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். உனக்கு உன்னுடையது உயர்வு, எங்களுக்கு எங்களுடையது உயர்வு என்று சொல்லுகின்ற அந்த குரல் இதில் ஒலிக்கிறது. எங்களுடைய தெய்வம்தான் உயர்வு என்று யாருமே எதேச்சாதிகாரம் செய்ய முடியாது என்று ஒலிக்கின்ற புரட்சி குரல் நம்முடைய தத்துவ ஞானி, நம்முடைய வள்ளல் பிரான், நம்முடைய சித்தர் வள்ளலார் இவருடைய குரலாக இருக்கிறது. அதனால் அந்த எதேச்சாதிகாரத்தை முதலில் தட்டி கேட்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அடுத்த எதேச்சாதிகாரம் பாருங்க, இல்லை ஒரு தெய்வம் வேறில்லை எம்பால், இன்பம் ஈகின்ற பெண்களுக்குரியே எங்கள் குலதெய்வம் எனும் மூடரை தேற்ற எனில் எத்துணையும் அரிது கான். இந்த பெண்கள் அவர்களுடைய உடல்தான் எங்களுடைய குலதெய்வம் என்று சொல்லுகின்ற இச்சகம் பேசுகின்ற ஆகமக்காரர்கள் என்று வந்து நிற்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான் என்றால் எவ்வளவு தூரம் அவர் கொதிப்படைந்து போயிருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த எதேச்சாதிகாரம், இந்த ஆதிக்கம் இன்னமும் தொடர்கிறது. அதை கேள்வி கேட்கின்ற சித்தர்களின் குரலாக நம்முடைய வள்ளல் பிரானின் குரல் இந்த பாடலில் ஒலிக்கிறது. எனவே எங்களுடைய தெய்வத்தை தான் உலகமே வணங்க வேண்டும் என்று சொல்வதும், பெண்கள் தான் நாங்கள் வழிபடுகின்ற, பெண்களுடைய உடல் உறுப்புகள் தான் நாங்கள் வழிபடுகின்ற குலதெய்வம் என்று சொல்லுகின்ற அந்த காம இச்சையையும் வள்ளல் பிரான் இதில் கேள்வி கேட்கிறார். உணர்ந்து கொள்வோம். அவர் உணர்த்துகின்ற உண்மை, பேருண்மை எது, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற தகவலை, அந்த சத்தியத்தை நமக்கு வள்ளல் பிரான் இந்த பாடலில் கொடுக்கிறார். உணர்ந்து கொள்வோம், மற்றவர்களுக்கும் உணர வைப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.